ஹாய் மை டியர் உறவுகளே, நீங்களா நான் மிஸ் பண்றீங்களான்னு தெரியல. ஆனா நான் அவங்கள நிஜமாவே மிஸ் பண்றேன். எப்பவுமே நான் என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் சோசியல் மீடியால கொண்டு வரணும்னு நினைக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும்ல. எல்லாருமே டைம் பாஸ் பண்றதுக்காக தான் இங்க வரோம். இங்கேயும் ஏதோ கவலை அது இதுன்ட்டு ஷில்வே போட வேணாமேன்னு நான் நினைப்பேன். ஆனா என்னன்னா, என்னால வீடியோ போடவே முடியலைங்க. ஒரு டிப்ரெஷன், டென்ஷன், என்ன பண்றது, லைஃபே இப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு தெரியாம ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா அது எனக்கும் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலி தான், அவங்க தான் எங்களை விடாம துரத்துறாங்க. நாங்களும் எவ்வளோ ஒதுங்கி போயிடலாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அதிகமா யார்கிட்டயும் பேசுறது கூட இல்லைங்க, அவ்வளோ விலகிட்டேன். எனக்கு அவங்க கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. எங்களை கொஞ்சம் நிம்மதியா விட்டுட்டாங்கனாலே போதும். ஆனா விடாம துரத்துறது, டென்ஷன் பண்றது, எந்த வேலையும் பண்ண விடாம இருக்கிறது, அசிங்கமா திட்டுறது, இதெல்லாம் கேட்டு கேட்டு ஏன்டா நம்ம மறுபடி அடிக்க கூடாதுன்னு தோணுது. அம்மி மாதிரி அடிக்க அடிக்க அடி வாங்கிட்டே இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்றாங்கன்னு தோணுது. எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம ஒரு பொண்ணு இல்ல, ரொம்ப பொறுத்து அமைதியா தான் போய் ஆகணும் இல்ல. அதனால தாங்க என்னால எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஆனா தேங்க் காட், என் அப்பா அம்மா எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்காங்க. 1 வீக் நான் அங்கதான் இருந்தேன். அதனால கூட என்னால வீடியோஸ்லாம் எடிட் பண்ண முடியல. இன்னொன்னு ஸ்டோரி என்னால திங்க் பண்ணவே முடியாது. ஏதாவது யோசிச்சா கூட அது நல்லாவும் வராது. அதனாலதான் அப்படி இதுல இருந்து விலகி இருந்தேன். ஆனா கண்டிப்பா நாளைக்கு என்சாசக்காரே வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே மோட்டிவேட்டா பேச என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். கண்டிப்பா நாளைக்கு என்சாசக்காரே வந்துடும். கண்டினியூவா கனவே கலையாதை போடவும் நான் ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே மை சில்ல குட்டீஸ், எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்கிறதுனால நீங்க என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல. எதுவுமே சொல்லாம இப்படி அவ பாட்டுக்கு இருக்காளேன்னு. அதனாலதான் இந்த ஒரு சின்ன அப்டேட். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.